பில் கேட்ஸ் மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இடையிலான தொடர்புகள் கடந்த 10 ஆண்டுகளாக உலகெங்கிலும் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான கேட்ஸ் ஒரு பாலியல் குற்றவாளியுடன் ஏன் பலமுறை சந்திப்புகளை நடத்தினார்? இந்த தொடர்புகளின் பின்னணியில் இருந்த உண்மையான காரணங்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட தனிப்பட்ட மற்றும் பொது வாழ்க்கை பாதிப்புகள் குறித்து இந்த 3 நிமிட வீடியோவில் நாம் விரிவாக காண்போம். இவர்களின் முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பு 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நியூயார்க்கில் உள்ள எப்ஸ்டீனின் வீட்டில் நடந்தது. அதற்கு முன்னதாகவே எப்ஸ்டீன் ஒரு பாலியல் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் பில் கேட்ஸ் தனது அறக்கட்டளை பணிகளுக்காக பெரும் நிதியை திரட்டும் நோக்கில் இந்த சந்திப்புகளில் பங்கேற்றார். இது ஒரு சாதாரண வணிக சந்திப்பாகவே அப்போது பார்க்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அதன் தீவிரம் அதிகரித்தது. பில் கேட்ஸ் தனது பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை மூலம் உலகளாவிய சுகாதார திட்டங்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து வருகிறார். எப்ஸ்டீன் தன்னிடம் இருந்த செல்வந்தர்களின் தொடர்புகள் மூலம் மிகப்பெரிய தொகையை திரட்டித் தருவதாக கூறியதால் கேட்ஸ் அவருடன் உரையாடல்களை தொடர்ந்தார். எப்ஸ்டீன் ஒரு பெரிய தொண்டு நிதியை உருவாக்குவதற்கான திட்டத்தை முன்வைத்தார். இது கேட்ஸின் இலக்குகளுடன் ஒத்துப்போவதாக இருந்தது. எப்ஸ்டீனின் செல்வாக்கு இதற்கு பயன்படும் என்று கேட்ஸ் நம்பினார். 2011 முதல் 2014 வரை இவர்கள் பலமுறை இரவு விருந்துகளில் சந்தித்துள்ளனர். கேட்ஸ் அறக்கட்டளையின் மூத்த ஊழியர்களும் எப்ஸ்டீனின் இல்லத்திற்குச் சென்று வந்துள்ளனர். இந்த தொடர்புகள் அனைத்தும் தொண்டு நிறுவன நிதி திரட்டலை மையமாக வைத்தே நடந்ததாக கேட்ஸ் தரப்பு தொடர்ந்து கூறி வருகிறது. எப்ஸ்டீனின் பாலியல் குற்றங்கள் குறித்து தனக்கு முழுமையாக தெரியாது என்றும் அவரது தொடர்புகள் மட்டுமே தனக்கு முக்கியமாக இருந்ததாகவும் கேட்ஸ் பின்னர் விளக்கம் அளித்தார். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கேட்ஸ் தம்பதியினர் நியூயார்க்கில் கௌரவமான லஸ்கர் விருதை பெற்றனர். அதே நாளில் அவர்கள் எப்ஸ்டீனை சந்தித்தது பின்னர் ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்பட்டது. இந்த சந்திப்பின் போது எப்ஸ்டீன் மற்றும் கேட்ஸ் இடையிலான உறவு மிகவும் நெருக்கமாக இருந்ததாக நியூயார்க் டைம்ஸ் தனது விரிவான புலனாய்வு செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து மெலிண்டா கேட்ஸ் அப்போதே தனது கடுமையான அதிருப்தியை பதிவு செய்திருந்தார். 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பில் கேட்ஸ் எப்ஸ்டீனின் தனி விமானத்தில் நியூஜெர்சியிலிருந்து புளோரிடா வரை பயணம் செய்த தகவல் வெளியானது. இதுகுறித்து கேட்ஸ் தரப்பு அளித்த விளக்கத்தில் அது எப்ஸ்டீனின் விமானம் என்பது தங்களுக்கு தெரியாது என்று கூறப்பட்டது. இருப்பினும் ஒரு பாலியல் குற்றவாளியின் விமானத்தில் பயணம் செய்தது கேட்ஸின் தூய்மையான பொது பிம்பத்திற்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. எப்ஸ்டீன் கேட்ஸை தனது வலைக்குள் இழுக்க முயன்றதாக பின்னர் பல செய்திகள் வெளியாயின. மெலிண்டா பிரெஞ்சு கேட்ஸ் இந்த தொடர்பை ஆரம்பத்திலிருந்தே மிக கடுமையாக எதிர்த்து வந்தார். எப்ஸ்டீனை சந்தித்த போது தனக்கு ஏற்பட்ட சங்கடமான அனுபவத்தை அவர் பலமுறை வெளிப்படுத்தியுள்ளார். பில் கேட்ஸ் தனது எச்சரிக்கையை மீறி எப்ஸ்டீனுடன் தொடர்ந்து பழகியது மெலிண்டாவிற்கு பெரும் வேதனையை அளித்தது. இதுவே காலப்போக்கில் அவர்களின் 27 ஆண்டுகால திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிவடைய ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மெலிண்டா இதுகுறித்து தனது மௌனத்தை கலைத்துள்ளார். இறுதியில் பில் கேட்ஸ் தனது செயல்களுக்காக பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்தார். எப்ஸ்டீனுடன் செலவழித்து ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் நான் வருந்துகிறேன் என்று அவர் ஒரு நேர்காணலில் உருக்கமாக கூறினார். அவருக்கு நற்பெயரை வழங்கியது ஒரு பெரிய முட்டாள்தனம் என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். எப்ஸ்டீனின் தீவுக்குத்தான் ஒருபோதும் செல்லவில்லை என்றும் அவருடன் எந்த தனிப்பட்ட அல்லது வணிகத் தொடர்பும் இல்லை என்றும் கேட்ஸ் இப்போதும் உறுதியாக கூறி வருகிறார். இந்த விவகாரம் அவரது வாழ்க்கையில் ஒரு கரை படிந்த அத்தியாயமாக உள்ளது. பில் கேட்ஸ் தற்போது தனது அறக்கட்டளை பணிகளில் முழுமையாக கவனம் செலுத்தி வந்தாலும் எப்ஸ்டீன் விவகாரம் அவரை தொடர்ந்து துரத்தி வருகிறது. தவறான நபர்களுடன் தொடர்பு கொள்வது ஒருவரின் நற்பெயரை எவ்வாறு சிதைக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த பாடமாகும். உலகளாவிய கொடையாளரான கேட்ஸின் வரலாறு அவரது பணிகளுக்கு அப்பாற்பட்டு இத்தகைய சர்ச்சைகளாலும் இப்போதும் விவாதிக்கப்படுகிறது. இது வருங்கால பொது பிரமுகர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே எப்போதும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.